சங்கீதம் 11:5 கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கியிருக்கிறது. இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டுக்கு. ஆசீர்வாத தடைகள் வருது, எப்போவுமே டிலே ஆகிக்கிட்டே போகுது. ஆனால் கெட்டது பண்ணுறவங்க பாருங்கள், அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். உங்களுக்கு சோதனை வருதுன்னா நீங்கள் அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கெட்டது பண்ணுறவன் நல்லா இருக்கான்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. கெட்டது பண்ணுறவன் எப்படி இருக்கிறான்னு கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அவங்கள என்றைக்குமே கர்த்தர் நேசிக்க மாட்டார், அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டார். ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியும், அவங்க நல்லா இருக்குங்கிற மாதிரி தெரியும். துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார், அக்னியும் கந்தகமும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறார். ஸோ அவங்க கெட்டது நினைக்கிறவங்களுக்கு என்ன வருமா? அக்னியும் கந்தகமும் அவங்களுக்கு குடிக்கக்கூடிய பாத்திரத்தினுடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கெடுதல் தான் அவங்களுக்கு நடக்கும், ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறார். ஸோ உங்கள் மேலே தான் அவர் எப்போவுமே உயிராக இருக்கிறாரு. அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. உங்களை நோக்கி தான் எப்போவுமே இருப்பார். உங்களுடைய ஆசீர்வாத தடைகள் ரொம்ப காலமாக டிலே ஆகிக்கிட்டே போகுது ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கவலையே படாதீங்க. சீக்கிரம் உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஆமென்.